உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். அண்மைச் செய்தி. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை பலியான சம்பவத்தில் கைதாகியிருக்கும் பள்ளியின் தாளாளர், முதல்வர் மற்றும் ஆசிரியருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். முன்னதாக இவர்கள் 3 பேருக்கும் ஜாமீன் கிடைத்தால் சாட்சியங்களை கலைக்கக்கூடும் என்று நிராகரிக்கப்பட்டிருந்தது. தற்போது என்ன நிபந்தனையோடு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறைக்கு சென்ற எல்கேஜி மாணவி கழிப்பிட தொட்டியில் விழுந்து உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் பள்ளியின் தாளாளர் எமில்டா, முதல்வர் டொமினிக் மேரி, வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள். இவர்கள் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்திருந்த மனு ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மூவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதம் என்னவென்றால், கனமழை காரணமாக தொட்டி பராமரிக்கப்படாமல் இருந்ததால் குழந்தை வழிமாறி சென்றதன் காரணமாக இந்த நிகழ்வானது நடைபெற்று விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் விசாரணையானது நடைபெற்று வருவதனால் இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த பள்ளியின் தாளாளர், முதல்வர், வகுப்பாசிரியர் ஆகிய 3 பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிபந்தனையின்படி மூவரும் சென்னையில் 1 வாரம் தங்கியிருந்து மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் முதல்வர் இருவரும் சேர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.